ஒரு நாள் சிறுத்தை ஒன்று பசியுடன் உணவை தேடியது. அப்போது ஒரு கருப்பு மானையும் புள்ளி மானையும் கண்டது. அவை இரண்டும் மலையடிவாரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன. சிறுத்தை மிகுந்த எச்சரிக்கையுடன் மலையடிவாரத்தருகே சென்றது. ஆனால் எதனை முதலில் தாக்குவது என அது முடிவு செய்யவில்லை. அதே நேரத்தில் சிறுத்தையை பார்த்த மான்கள் இரண்டும் வேகமாக ஓடின. பிறகு அவை இரண்டும் ஒரு இடத்தில் இடது வலது பாதைகளில் பிரிந்து ஓடின. சிறுத்தை அந்த இடத்துக்கு வந்தது. எதை துரத்தலாம் என்று தயங்கி நின்றது. பிறகு சரி, கருப்பு மானை துரத்தலாம், அதன் இறைச்சிதான் சுவையாக இருக்கும் என்று முடிவு செய்து கருப்பு மானை துரத்தத் தொடங்கியது. ஆனால் அதற்குள் அது தொலைதூரம் ஓடி போய்விட்டது. உடனே சிறுத்தை, அது வேகமாக ஓடக்கூடிய மான், அதை பிடிக்க முடியாது, பசி வேறு அதிகமாகிவிட்டது, சரி புள்ளிமானை பிடிக்கலாம் என்று தீர்மானித்து மற்ற பாதையில் ஓடியது. ஆனால் புள்ளிமான் எப்போதோ பஞ்சாய் பறந்து விட்டிருந்தது. பல சமயங்களில் நாமும் சிறுத்தையை போல ஏமாறுபவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு நாமும் மற்றவர்களை ஏமாற்றாமல், மற்றவர்களால் நாமும் ஏமாந்து போகாமல் தெளிவான மனநிலையோடு வாழ நம்மை பயிற்றுவிப்போம். அதுவே நம்மை நல்வழிக்கு இட்டுச் செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம்.